தமிழக அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தை புகுத்தி பொதுமக்களுக்கான சேவைகளை எளிமைப்படுத்தும் நோக்கில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழக காவல்துறையை நவீனமயமாக்கும் ஒரு மைல்கல்லாக குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு 2.0 மற்றும் டிஜிட்டல் கைரேகை சேகரிப்பு அமைப்பு ஆகிய புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இனி பொதுமக்கள் காவல் நிலையம் செல்லாமலே இணைய வழியில் புகார்களை பதிவு செய்யவும் எஃப்ஐஆர் நிலையை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கண்டறியும் வேகம் மற்றும் துல்லியத்தை அதிகரிக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் எவ்வாறு கை கொடுக்கப் போகிறது என்பது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சிறப்பு பிரிவுகளிலும் காவல்துறையின் நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் வலைப்பின்னல் திட்டத்தை மேம்படுத்தி பொதுமக்களிடமிருந்து இணைய வழியில் புகார்களை பதிவு செய்வது, பிற துறைகளுடன் தகவல்கள் பரிமாற்றம் போன்ற அம்சங்களுடன் இணைய வழியில் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு 2.0 என்ற புதிய திட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பிற்கிணங்க வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 124.37 கோடி ரூபாய் செலவில் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு 2.0 உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். CCTNS 2.0 அமைப்பின் மூலம் இணையதளத்தில் சமுதாய சேவை பதிவேடு, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தல், அவற்றின் தற்போதைய நிலை அறிதல் மற்றும் முதல் நிலை விசாரணை விபரம் பதிவு செய்தல், மூத்த குடிமக்கள் குறித்த தகவல்கள், புகார்களை பதிவு செய்தல், காணாமல் போன மற்றும் அடையாளம் தெரியாத இறந்த நபர்கள் குறித்த தகவல்கள் பெறுதல், சாலை விபத்து ஆவணங்கள் பதிவிறக்கம் செய்தல் உள்ளிட்ட சேவைகளை பொதுமக்கள் பெறலாம். தமிழ்நாடு காவல்துறையால் பயோமெட்ரிக் தரவு சேகரிப்பை நெறிப்படுத்தும் வகையில் கைரேகை பதிவுகளை டிஜிட்டல் முறையில் சேகரித்தல், சரிபார்த்தல் மற்றும் சேமித்தல் ஆகியவற்றை செயல்படுத்த உதவும் டிஜிட்டல் கைரேகை சேகரிப்பு அமைப்பு 12.67 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த டிஜிட்டல் கைரேகை சேகரிப்பு அமைப்பு மென்பொருளுடன் CCTNS 2.0 ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தும் வகையிலும் பொதுமக்கள் மிகுந்த பயன்பெறும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு வசதிகளும் மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மற்றும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் அனைத்து காவல் சிறப்பு பிரிவுகளிலும் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் 1982 ஆண்டில் தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளை தடுப்பு காவலில் வைக்கும் ஆணைகள் தொடர்பான வழக்குகளை அச்சட்டத்தின் பிரிவு 9 படி சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள அறிவுரை குழுமம் விசாரித்து வந்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்புரையின் அடிப்படையில் 20 தென் மற்றும் மத்திய மாவட்டங்களின் வழக்குகளை விசாரிக்கும் வகையில் மதுரையில் கூடுதலாக ஒரு அறிவுரை குழுமம் 1/8/2025 முதல் செயல்பட தமிழ்நாடு அரசால் உத்தரவிடப்பட்டு தற்காலிக கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அறிவுரை குழுமத்திற்கென மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் ரேஸ்கோர்ஸ் காலனியில் 1,45,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள அலுவலக கட்டடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ள CCTNS 2.0 மற்றும் இதர ஆன்லைன் சேவைகளை பெற எளிய வழிமுறைகள். ஆன்லைன் புகார் பதிவு செய்ய தமிழக காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும், ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் என்ற பகுதியை தேர்வு செய்து உங்கள் விவரங்கள் மற்றும் புகாரை பதிவேற்றலாம். எஃப்ஐஆர் நிலையை அறிய உங்கள் புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்லது முதல் தகவல் அறிக்கையின் நகலை பெற உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் குறிப்பு எண்ணை பயன்படுத்தலாம். CSR மற்றும் விபத்து ஆவணங்கள், சமுதாய சேவை பதிவேடு நிலையை ஆன்லைனிலேயே சரிபார்க்கலாம். சாலை விபத்து தொடர்பான ஆவணங்களை, இன்சூரன்ஸ் போன்ற தேவைகளுக்காக இணையதளத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது.